கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து ஒரு புதிய மாதத்தை கொடுத்தபடினால் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த மாதத்திலும் கர்த்தர் ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை நமக்கென்று கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் இந்த நாளிலே வாசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம். அந்த வாக்குத்தத்தத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன நல்ல ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்று கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களுக்கு, நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற வேதனைகளுக்கு, நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற துக்கங்களுக்கு, பாடுகளுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்க போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் இந்த வேத வசனம் சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. இந்த வேத வசனத்துல நம்பிக்கை என்பது இங்கிலீஷ் பைபிள்ல எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒருவேளை இந்த காரியம் இப்படிப்பட்ட ஒரு நன்மையாய் முடிந்தால் நலமாய் இருக்குமே, எனக்கு இந்த நன்மை எனக்கு கிடைத்தால் நலமாய் இருக்குமே, எனக்கு இந்த விடுதலை கிடைத்தால் நலமாய் இருக்குமே என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த எதிர்பார்ப்பு வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனத்துல கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நம்முடைய பாடுகளை, நம்மளுடைய துக்கங்களை, நம்மளுடைய பாவங்களை எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவர் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி கல்வாரி சிலுவையிலே அவர் பாடுபட்டு அவர் ஜீவனை விட்டார். எதற்காக? நம்முடைய துக்கத்தை முடிவடைய பண்ணுவதற்காக, நம்முடைய வேதனையை முடிவடைய பண்ணுவதற்காக, நம்முடைய போராட்டத்தை முடிவடைய பண்ணுவதற்காக, நம்மளுடைய பலவீனத்தை முடித்து போடுவதற்காக தேவனாகிய கர்த்தர் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி கல்வாரி சிலுவையிலே நமக்காக யாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். அந்த தேவனாகிய கர்த்தர் தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாகவே ஒரு முடிவை நான் உனக்கு தரப்போகிறேன், நல்ல ஒரு முடிவை நான் தரப்போகிறேன். நீ எதிர்பார்த்திருக்கிற, நீ நம்பிக்கை கொண்டிருக்கிற முடிவை நான் கொடுக்க போகிறேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நாம் ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். அதை நான் வாசிக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நாம் எதிர்பார்த்திருக்கும் ஆசீர்வாதத்தை, நாம் எதிர்பார்த்திருக்கும் விடுதலையை, நாம் எதிர்பார்த்திருக்கும் சுகத்தை, நாம் எதிர்பார்த்திருக்கும் நன்மையை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படி நம் பேரில் நினைவாய் இருக்கிறார். அது தீமைக்கு ஏதுவான முடிவு அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான முடிவு என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் எதிர்பார்ப்பு வீண் போகாது என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நாம் இந்த நாளில் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, ஒரு இனத்தாருடைய வாழ்க்கையில அவர்களுடைய போராட்டமும், அவர்களுடைய துக்கமும், அவர்களுடைய வேதனையும் என் தேவனாகிய கர்த்தர் எப்படியாய் அவர் முடிய பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட ஜெயத்தை கொடுத்து, எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து அவருடைய துக்கத்தையும் வேதனையும் கர்த்தர் முடிய பண்ணினார் என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் தியானித்து இந்த வேத வசனத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபுவின் புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம், யோபுனுடைய வாழ்க்கையில அவர் சகலத்தையும் இழந்து போய்விட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய ஆஸ்திகள், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய வீடு, தன்னுடைய ஆரோக்கியம் அனைத்தையும் அவர் இழந்து போனவராய் காணப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா இந்த இழப்பும், இந்த வேதனையும், இந்த துக்கமும் அவருக்கு முடிவு பரியந்தம் நிலைநிற்கவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல தேவனாகிய கர்த்தர் அவர் ஆசீர்வாதத்தோடு அவருடைய
முடிவை கர்த்தர் அவர் ஆசீர்வாதமாகிய முடிவை தேவனாகிய கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். அந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதாவது யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம், இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தரின் செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த கர்த்தருடைய செயலின் முடிவு என்ன? யோபுனுடைய துக்கம் அப்படியே நீடித்ததா என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, யோபுனுடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் முடிய பண்ணினார் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. இப்போ கர்த்தர் எப்படியாய் அவருடைய துக்கத்தை முடித்து போட்டார் என்று சொல்லி பார்த்தால், யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபுவுக்கு முன்னிருந்த சகல ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் ரெண்டத்தனையான ஆசீர்வாதம், டபுள் மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அவர் எதையெல்லாம் இழந்தாரோ அதை 2 மடங்காக தேவனாகிய கர்த்தர் திருப்பி கொடுத்தார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அவருடைய துக்கத்திற்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையை காட்டிலும் அவருடைய துக்கம் வேதனைக்கு பின்னாடி இருந்த வாழ்க்கையை கர்த்தர் அவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி, இது போல யோபின் துக்கத்தை ஆசீர்வாதமாக மாற்றி இரட்டிப்பான நன்மையாய் முடிய பண்ணின தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய துக்கத்தையும் என்னுடைய துக்கத்தையும் அப்படியாய் கர்த்தர் மாற்றி அவர் முடிய பண்ண போகிறார். அதற்காக தான் கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன்னுடைய துக்கத்தை நான் நன்மையாக முடிக்க போகிறேன், உன்னுடைய வேதனையை நான் ஆசீர்வாதமாய் முடிக்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் அல்ல, வேதத்தில் எஸ்தரின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், அதோ எஸ்தரும் மொர்தெக்காயும் அவர்களோடு சேர்ந்த யூத ஜனங்களுக்கு விரோதமாய் ஆமான் என்ற ஒரு சத்துரு எழும்பி அவர்களை அழித்து போட வேண்டும் என்று தீர்மானித்து அவர்களை அழிப்பதற்கு நாள் குறித்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு சட்டத்தை அவன் ஏற்றினான். 127 நாடுகளில் இருக்கிற யூத ஜனங்கள் எஸ்தர், மொர்தெக்காய் முதலான சகல யூதர்களையும் அழிக்கும்படி ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த துக்கம், இந்த வேதனை, இந்த பாடு அது எப்படியாய் கர்த்தர் முடிய பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, எஸ்தர் ராஜாத்தி 3 நாட்கள் அவர்கள் உபவாசித்து ஜெபித்த போது தேவனாகிய கர்த்தர் அந்த துக்கத்தை அவர் மாறுதலாய் முடிய பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய சத்துருக்கள் எல்லாம் அவர்கள் அழிந்து போய் விடுவார்கள் என்று சொல்லி பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய சத்துரு குறித்த அதே நாளை அவர்களுக்கு விரோதமான, அதாவது அந்த சத்துருக்களை அழிக்கிற நாளாக தேவனாகிய கர்த்தர் மாற்றி போட்டார். அந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகையினர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகையினரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. இந்த இடத்துல எஸ்தரும் மொர்தெக்காய்க்கு விரோதமான சத்துரு எழுதின தீர்ப்பை தேவனாகிய கர்த்தர் மாற்றி எழுதினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதாவது எஸ்தருக்கும் மொர்தெக்காய்க்கும் அவர்களோடு சேர்ந்த யூத ஜனங்களுக்கும் ஆக்கினை அழிவு முன்குறிக்கப்பட்டது, அதற்கு நாள் குறிக்கப்பட்டது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த நாளிலே தானே யூதருடைய சத்துருக்கள் அழிந்து போகும்படியாய் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம் எதிர்பார்த்திருக்கும் ஆசீர்வாதமான முடிவை கர்த்தர் கொடுக்கும்படி அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனா சத்துரு ஒருவேளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அல்லது சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கை இப்படியே முடிந்துவிடும், நம்முடைய வாழ்க்கை அழிந்து விடும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனா சத்துருக்கள் எதிர்பார்ப்பதற்கு மாறுதலான முடிவை கர்த்தர் கொடுக்க போகிறார். நாம் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை கர்த்தர் கொடுக்க போகிறார். சத்துருக்கள் சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் நம்மை குறித்து நாம் அழிந்து போய் விடுவோம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் மாறுதலான முடிவை கர்த்தர் கொடுக்க போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அப்படிப்பட்ட கர்த்தர் தான் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே உன்னுடைய துக்கத்தை, உன்னுடைய
வேதனைகளை, உன்னுடைய பாடுகளை, உன்னுடைய பலவீனங்களை நான் முடித்து ஒரு ஆசீர்வாதமான முடிவை கொடுக்கும்படி நான் சித்தம் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் எதிர்பார்ப்பு வீண் போகாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவனாகிய கர்த்தரை நாம் இந்த நாளிலே விசுவாசித்து இந்த நன்மையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த நாளில் நாம் இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே, இந்த வேளையில நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி கர்த்தர் எங்களோடு நீங்க பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்க எதிர்பார்த்திருக்கும் முடிவை, நாங்க எதிர்பார்த்திருக்கும் ஆசீர்வாதமான முடிவை இந்த மாதத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. யோபனுடைய துக்கத்தை ஆண்டவரே இரட்டிப்பான நன்மையாய் முடிய பண்ணின தேவனாகிய கர்த்தர் எஸ்தர் மொர்தெகாயின் துக்கத்தை ஆண்டவரே மாறுதலாய் ஆண்டவரே சத்துருக்கள் எல்லாம் அழிந்து போகும்படியாய் ஆண்டவரே சொத்துரு ஆசீர்வாதமான ஜெயமான முடிவாய் கர்த்தாவே நீர் மாற்றி போட்டு ஆண்டவரே ஜெயமுள்ள முடிவை அவர்களுக்கு கொடுத்தது போல ஆண்டவரே எங்களுக்கும் ஆண்டவரே நீங்க கொடுத்த முடிய வேத வசனத்தின்படி ஆண்டவரே இரட்டிப்பான ஆசீர்வாதம் உள்ள முடிவையும் ஜெயமுள்ள முடிவையும் எங்களுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன கர்த்தருடைய வேத வசனத்தின் வல்லமை இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் இறங்குவதாக ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் காண செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படியே நீ செய்ய போகிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. தாழ்த்தி உடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன கர்த்தருடைய வேத வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.